வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு சம்மை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லீஸ்ட் காஸ்ட் மெத்தடுக்கு இன்னும் 2 நேம் கூட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மினிமம் மெத்தட், லோயஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு இன்னும் 2 நேம் இருக்குது. அந்த எந்த நேமில் கேட்டாலும் நம்ம என்ன மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க இப்போ சம்முக்குள்ளே போகலாம். Find the starting solution of the following transportation using least cost method. கொடுத்துருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை என்ன மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க? லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு அது எப்படி செக் பண்ணுறது? ப்ரீவியஸ் சம்மிலே சொல்லி கொடுத்துருக்க டிமாண்டையும் சப்ளையையும் கம்பேர் பண்ணுங்கள். எது நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது பேலன்ஸ்டு, இல்லை அன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது அன்பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், டிமாண்ட் 10, 20, 15 நம்மளுக்கு 45 வரும். சப்ளை அதே மாதிரி 12, 18, 15, 40 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 45 வரும். அப்போ கொடுத்துருக்க சம் நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ நம்ம டைரெக்டாக அலோகேஷன்ஸ்குள்ளே போயிடலாம். வாங்க நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் இல்லையா? ஸோ கொடுத்துருக்க காஸ்ட் ஃபங்க்ஷனில் இந்த காஸ்ட் அப்படின்றது இந்த நம்மளுக்கு மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காஸ்ட்டில் எது நம்மளுக்கு லீஸ்ட் அப்படின்றத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா, இதில் நம்மளுக்கு எது லீஸ்ட்டு? 2, 1, 3, 4, 5, 7, 1, 8, 6. 1 தான் நம்மளுக்கு லீஸ்ட் நம்பர். பார்த்த உடனே தெரியும். 1 நம்மளுக்கு 2 1 இருக்குது. நீங்கள் எந்த ஒன்றை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? அலோகேஷன்ஸ்க்கு எடுத்து வரலாம். நான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு 1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அலோகேஷன்ஸ்க்கு கொண்டு வரேன். சரிங்களா, அந்த உடனேயே அஸ் யூஷுவல் நம்மளுக்கு அந்த 1க்கு ஃபஸ்ட்டு 1 அலோகேட் பண்ண போகிறலே அந்த 1க்கு நேராக இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை ரெண்டையுமே பாருங்கள். எது நம்மளுக்கு லீஸ்ட்டோ நார்த் வெஸ்ட் கார்னர் நூறில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அதே மாதிரி தான் இதுலேயும் அலோகேஷன்ஸ்க்கு கொண்டு வர்றது மட்டும்தான் லீஸ்ட் நம்பராக பார்த்து அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ப்ரொசீஜர் தான். 1 இந்த 1க்கு நேராக இருக்க டிமாண்ட் 10, 8 சப்ளை 18. நம்மளுக்கு டிமாண்ட் 10 கம்மியாக இருக்கிறதுனால நான் 10 அலோகேட் பண்ணுறேன். பண்ண உடனே இந்த 10 ஃபுல்லாக அலோகேட் ஆகிடுச்சுல, நம்ம என்ன பண்ணிடணும்? இந்த ரோவை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 10 என்ன பண்ணோம்? இந்த 18 கூட சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 8 அப்படின்னு வரும். அடுத்து நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறதுல இந்த கேன்சல் ஆனதை விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்க காஸ்ட் இருக்கு இல்லையா? இதில் நம்மளுக்கு லீஸ்ட் என்ன அப்படின்றத பாருங்கள். திரும்பவும் இந்த 1 தான் லீஸ்ட். இந்த 1 நான் அலோகேஷன்ஸ்க்கு கொண்டு வர போகிறேன். இந்த 1க்கு நேராக இருக்க டிமாண்ட் அண்டு சப்ளை சப்ளை 12, டிமாண்ட் 15. எது லீஸ்ட்டு? சப்ளை தான் லீஸ்ட்டாக இருக்குது. அந்த 12 நான் அலோகேஷன்ஸ்க்கு கொண்டு வரேன். அந்த உடனே நான் என்ன பண்ணணும்? இதை நான் கேன்சல் பண்ணிடணும். இந்த 12 இது கூட சப்ட்ராக்ட் பண்ண பேலன்ஸ் என்னன்னு வரும்? 3ன்னு வரும். அடுத்து பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிறதுல இது 4 மட்டும்தான். இதில் லீஸ்ட் நம்பர் எது? 5. இந்த 5 நான் அலோகேட் பண்ண போகிறேன். 5க்கு நேராக இருக்க டிமாண்ட் அண்டு சப்ளை டிமாண்ட் 20, சப்ளை 8. அப்போ நான் சப்ளையை தான் அலோகேட் பண்ணணும். 8 அலோகேட் பண்ண உடனே நான் என்ன பண்ணணும்? இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு 8 இது கூட என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 12 சப்ட்ராக்ட் பண்ணால் என்னென்னு வரும்? 12ன்னு வரும். இப்போ பாருங்கள், அடுத்த லீஸ்ட் நம்பர் இது 6. இந்த 6 நான் அலோகேஷன்ஸ்க்கு கொண்டு வர போகிறேன். 6க்கு நேராக இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை டிமாண்டு தான் எனக்கு என்ன ஆகிடுக்கு? கம்மியாக இருக்குது. அதனால் நான் டிமாண்டை அலோகேட் பண்ணிவிட்டு இதை நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த டிமாண்டோட அலோகேட் பண்ண டிமாண்டை என்ன பண்ணணும்? இது கூட சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் 12ன்னு வரும். மிச்சம் இருக்கிறது எது? 7 மட்டும்தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. அப்படி தானே? இந்த 7க்கு நேராக இருக்க டிமாண்ட் 12, சப்ளை 12. ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இதை அலோகேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்? இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடுறேன். இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு டிமாண்டு சப்ளையும் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிருக்கணும்? அலோகேட் ஆகிருந்தால் தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற சம் கரெக்டுன்னு அர்த்தம். இல்லை ஏதோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பு தான். சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க காஸ்ட் ப்ளஸ் அலோகேஷன். நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்க செல்லில் எந்த செல் அலோகேட் ஆகிருக்கோ அதோட காஸ்ட்டு அதோட அலோகேஷன்ஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் இந்த 1 அலோகேட் ஆகிருக்கு. அப்படி தானே? இந்த 1ல் இருக்க காஸ்ட் எவ்வளவு? 1 காஸ்ட் 1, சப்ளை 10 ப்ளஸ் அடுத்து செகண்ட் ரோவில் 5 × 18
8 ப்ளஸ் 7 into 12 ப்ளஸ் 1 into 12 ப்ளஸ் 6 into 3. நம்ம அதில் இருக்க காஸ்ட் ஃபங்க்ஷனையும் அலோகேஷன்ஸையும் தான் உள்ளே கொண்டு வர போகிறோம். எந்த செல் அலோகேட் பண்ணியிருக்குமோ அதை மட்டும்தான் இங்கே நம்ம எடுக்க போகிறோம். அலோகேட் பண்ணாத செல்லை என்ன பண்ண மாட்டோம், டச் பண்ண மாட்டோம். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் 1 into 10 எவ்வளோ வரும், 10, 5 into 8 40, 7 into 12 84, 1 into 12 12, 6 into 3 18. ஸோ நம்மளுக்கு இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், டோட்டல் காஸ்ட்டு 164ன்னு வரும். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அவங்களுக்கு, ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இருக்க டிமாண்ட் சப்ளை கம்பேர் பண்ணுங்கள். எது விச்செவர் இஸ் லீஸ்ட் அதை என்ன பண்ணுவோம், அலோகேஷன்ஸ்க்கு கொண்டு வரோம். சரிங்களா? புரியுதுங்களா? புரியலை அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.